நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் போக மாட்டாரா? நான் என்ன இச்சமா என்ன கேட்குற? எனக்கு என்னமோ போகிற மாதிரி தெரியலடா. பொருடா கையை காட்டினா சார் நிஜமாவே டர்ராகி போய் தாண்டி இருக்காரு. இத்தோட 36 தடவை மூஞ்சி தொடச்சிருக்காரு. அப்படி பாவி இதெல்லாம் கூடவா என்னவா? என்ன சனி நிஜமாலே இன்னைக்கு சார் சீட்டை கிழிச்சிட்டவங்க தானே? எங்கள் அப்பா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். என்ன கூப்பிட காணுமே? நம்பத்தோட என்னோட பேத்திக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். சாய்பா வர வச்சு பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் வருவாராம். அப்போ வந்த உடனே அப்பதான்ற. உனக்கே வேணாம் எனக்கே வேணாம், நான் நேராக போய் கேட்டுக்கிறேன். என்ன கேப்ப? போவியா மாட்டியந்தான் கடுப்பாயிடுவாரு. ஆனா ஆகட்டும், அந்த போறதுன்னு கன்ஃபார்ம் வச்சல, நம்மள என்ன பண்ண முடியும்? அதான் ஒன்றும் பண்ண முடியாது தெரியுதுல, அப்புறம் ஏன் கேட்குற? ஆமாம்ல சிட்டிருப்போ, நீ சூப்பரா செய்யறடா. 45 46 மூஞ்சியை தொடச்சி சகப்பாயிருவார் போல. பாவமா இருக்குப்பா. என்னது? சாரை பார்த்தா பாவமா இருக்கு. அனுப்பணும்னு நினைச்சா சட்டு போட்டு அனுப்ப வேண்டியதானே, அது விட்டுட்டு இழுவைய போட்டு. என்ன நீ சார் போவேனா நினைக்கிறியா? அதானே பார்த்தேன். சார் 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 எவ்வளோ நேரமா கூப்பிட்டுக்கிறேன், திரும்பவும் மாட்டேன்றீங்க. என்ன உங்களை ஏஹெச்எம் வர சொன்னாரு. வாங்க சார். முடிஞ்சது. மேட்ரோர் டோட்டல் டேமேஜ். உட்காருங்க. May I come in, sir? Come in. வணக்கம் சார். சார் நீங்கள் வர சொன்னீங்கண்டு. ஆமாம், ஏன்னு தெரியாதா? ரிலீவிங் ஆர்டர் கொடுக்கத்தான் வர சொன்னேன். லெட்டர்லாம் அடிச்சு ரெடியாக இருக்கு. ஹெட்மாஸ்டர் வந்து கையெழுத்து போட்டதும் வாங்கிட்டு போங்க. சார் நான் ஒன்று சொல்லாமா சார்? எதுவும் வேணாங்க. நீங்கள் நல்லவர் வல்லவர் எல்லாம் ஓகே தான். ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க. எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் கஷ்டம்? பரவாயில்லை சார். என்ன பரவாயில்ல? உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லலை, எங்களுக்கு கஷ்டம். இன்னொரு ஆளை தேடி கண்டுபிடிக்கணும்ல. அப்புறம் இந்த 20 நாள் சம்பளத்தை ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. வேலை போகுதுன்னு ரொம்ப யோசிக்காதீங்க. சிட்டியில் பெரிய பெரிய கான்வென்ட்ல நல்ல சம்பளத்தோட வேலை கொடுப்பாங்க. அங்கே இருக்கிற பயிலுகோ நம்ம பயிலுக மாதிரி இருக்க மாட்டாங்க. படிப்புன்னு செம்மறியாடு மாதிரி குடிஞ்சு தலை நிமிராம போயிட்டு இருப்பாங்க. அந்த குருட்டு ஆடுகளை மேய்க்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம பயிலுக காட்டுல மேய்கிற ஆடுங்க, கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன இந்த ஆள் இன்னும் காணும்? சார் நான் வேண்டாம், போயிட்டு அப்புறமா வரேன் சார். ஏன் போய் என்ன பண்ண போறீங்க? இல்லை சார், பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். போதும் நீங்க கிளாஸ் எடுத்தது. வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, எங்க சார் இருக்கீங்க? என் ரூம்ல தான் இருக்கேன்.
என்ன சார் பொய் சொல்றீங்க? பொய்யா? உங்க ரூம்ல தான் சார் நான் இருக்கேன். வாங்க சார், சீக்கிரம் வாங்க. வந்துட்டாரு. அவர் கையெழுத்து போட்டதும் நீ கிளம்பி ஊருக்கு போயிட்டே இருக்கலாம். சார் மே கம் இன். சார் சார் என்னாச்சு? ஒரு ஆக்சிடென்ட்ப்பா. எப்படி சார்? அது அது ஒரு பெரிய கதைப்பா. என்ன கதை சார் அது? ஹெல்ப் பண்ணுப்பா, உட்கார்ந்து சொல்றேன். பார்த்து சார். நம்ம வீட்டு படிக்கட்டுல ஏறும்போது பழத்துல வந்து அடிபட்டுருச்சியா. உங்க வீட்டுல தான் மாடியே இல்லையே. அட இருக்குன்னு நினைப்புலதாயா ஏறினேன், தெரியாம விழுந்துட்டேன். ஸ்டாலின், என்ன வகுப்படுக்க வேண்டிய நேரத்துல வீணா வெட்டியா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கிறீங்க? உங்களை யார் வர சொன்னா? இல்லை சார், சார் தான். நான் தான் வர சொன்னேன். உட்காருங்க ஸ்டாலின், உட்காருங்க. ஏன் ஸ்டாலின், இங்க அவர் ஹெட் மாஸ்டரா நான் ஹெட் மாஸ்டரா? சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன் தப்பு. ஸ்டாலின், நீங்களே சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் சரியான பதில் சொல்லல. கிளாஸ் எடுக்காம எதுக்காக நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? அதான் சொன்னேன், நான் தான் வர சொன்னேன்னு. போற நேரத்துல என்ன பாட வேண்டி கிடக்கு? என்ன சுப்பு, ஒரு நல்ல ஆசிரியர் விருது வாங்க போற நீங்களே இப்படி சொல்லலாமா? இந்த அல்வா எல்லாம் வேணாம் சார். சரி, அல்வா வேணாம், விஷயத்துக்கு வர்றேன். ஆசிரியர்னா யாரு? ஸ்டாலின், சொல்லுங்க. ஆசிரியர்னா யாரு? சார் சரியா தெரியல சார். அவன் ஒரு மிலிட்டரி மேன் மாதிரி. கடைசி நேரம் வரைக்கும் அவன் உயிர் போறதா இருந்தாலும் போராடிக்கிட்டு தான் இருக்கணும். நீங்க போறதா இருந்தா கூட கடைசி வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கணும் சார். வெரி குட் வெரி குட். நீங்க போங்க. ஓகே எங்க சார். எங்க போறது? ஏன் சுப்பு? சார் கையெழுத்த போட்டு அனுப்பிச்சு விடுங்க சார் அவரை வெளியே. ஏன் சுப்பு, என்னை இந்த கண்டிஷன்ல பார்த்ததுக்கு அப்புறமா கையெழுத்து போட சொல்ற? சார் சின்ன பிள்ளை மாதிரி விளையாடாதீங்க சார், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சார். பண்றேன். பேனாவை கொடுப்பா, ஓபன் பண்ணி. இந்தாங்க. பிடிக்க முடியலையே, கிரிப் இல்லையே. எப்படி கையெழுத்து போட போறேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பண்றாரு இவ்வளவு நேரமா? அந்த சுண்ணாம்பு தலைதான் எதுவுமே சின்னதா பேச வராத. போறப்போ என்னடா பேச வேண்டியது இருக்கு? ஸ்டாலின் சாரை பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த சுண்ணாம்பு தலையா சாருக்கு ரொம்ப சப்போர்ட்ரா. அது தெரிஞ்ச கதை தானே. அழகந்தான் சார் சீட்டு கிழிச்சது. அவன் தான் சார் காப்பு வைக்கிறான்னு நினைக்கிறேன். நான் லேட் இருக்கும். அவர் சீக்கிரமா வந்தா இந்த குடத்தை கொடுத்து ஊருக்கே தினப்பலாம்ல. நிஜமாவே இன்னைக்கு சார் வேலையை விட்டே போறாங்களா? ஏன்டா பாசி இவ்ளோ இழுக்கிற? சும்மா கேட்டேன். குடம் வேற வாங்கி வச்சிருக்கோம், வீணாக்கினா போயிட போகுது. இவ கவலைய பாரு. யோ, கையெழுத்து காக்கா கிண்டுன மாதிரி இருக்கியா. இப்படி ஒரு கையெழுத்து போட்டா எவனாவது என்ன மதிப்பானா ஐயா? கை சரியாகட்டும்னா விடமாட்டேங்கிறிய ஐயா. சார் நீங்க வேணா அந்த கை நாட்டு. என்ன சுப்பு, ஒரு தலைமை ஆசிரியரே கை நாட்டு வச்சா நாளைக்கு இந்த உலகம் என்ன நினைக்கும்? இப்ப என்ன பண்றது சார்? இன்னைக்கே இவரை அனுப்பி விடணும்னு ஏதாவது இருக்கா? கை சரியாகட்டும், கையெழுத்து போடுறேன், அப்புறமா இவரை அனுப்பிச்சு வைக்கலாம். கை எப்ப சார் சரியாகும்? ஒரு 10-15 நாள் ஆகும். என்னது அப்படின்னு டாக்டர் சொன்னாரியா. நான் அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், ஒரு வாரத்துக்குள்ள என் கை சரியாகணும்னு. என்ன சுப்பு அப்படி பாக்குற? நீ பாக்குறத பார்த்தா நான் என்னமோ ஸ்டாலினை காப்பாத்துறதுக்காக கீழே விழுந்து கையை உடைச்சு கட்டு போட்டு கையெழுத்து போட முடியாதபடி உங்ககிட்ட ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா? ஒரு வாரம் தானே, அதையும் பார்த்தரலாம். பாருப்பா பாருப்பா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ,
இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க தொல்லை தரும் சுப்பு ஏன் பிறந்தாயோ. சார் போங்க போங்க, கிளாஸுக்கு போங்க, ஒழுங்கா கிளாஸ் எடுங்க. இல்லை சார், ஒரு வாரத்துக்கு தானே சார். சரி, ஒரு வாரம், அதுக்கப்புறம் என்ன பண்றது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப ஏன் யோசிக்கிறீங்க? போங்க. தேங்க்யூ சார். சார் போங்க போங்க. ஓகே சார். ஸ்டாலின், கவலைப்படாதீங்க, நான் இருக்க, உங்களுக்கு பயமே இல்லை. தேங்க்யூ சார். அழகன் போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, பாவம்பா சார். ஐயா, ரொம்ப தான் சாருக்காக உச்சி கொட்டுற. சார் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு யார் வருவாங்க? இதெல்லாம் தெரியறதுக்கு 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் கதை அவ்வளவுதான் நினைக்கிறேன். வாங்கடா, குடத்தை கொடுத்துடலாம். என்ன எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? சார், நீங்க ஸ்கூல் விட்டு போறீங்களா, அதான் சார். ஓ, அதான் உங்க மூஞ்சியெல்லாம் இப்படி இருக்கா? நான் போறேன்ட்டு நீங்க எல்லாம் வருத்தமா இருக்கீங்க. நான் போறேன்ட்டு நீங்க எல்லாம் வருத்தமா இருக்கீங்க. எனக்காக நீங்க எல்லாம் வருத்தப்படுறத நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு ஆசிரியருக்கு வேற என்ன வேணும் இல்லையா? ஏய், ரொம்ப மூஞ்சி அப்படிலாம் வைக்காதீங்கடா, என்னால முடியல. சார் ஒரு சின்ன கிஃப்ட் சார். கிஃப்டா? ஆமா சார். இந்தாங்க சார். ஏய், என்னடா குடம் எனக்கா? ஆமா சார். எதுக்கு இதெல்லாம்? இத்தனை நாள் நீங்க கஷ்டப்படி பாடம் சொல்லி கொடுத்தீங்களா, அதான் சார். பாருடா, எழுத்தெல்லாம் பொறிச்சிருக்கீங்க, பிரமாதம்டா. பாசத்துடன் பிரியா விடை தரும் 7C. ஆமா சார், எங்க ஞாபகத்தமா ஞாபகம் வரப்படுத்தணுமா? உங்களையெல்லாம் லேசில் மறக்க முடியுமா? சாகுற வரைக்கும் மறக்க முடியாது. இத நானே எடுத்துக்கவா? சார், இது உங்களுக்கு தான் சார். ஆமா சார், தேங்க்ஸ். அதெல்லாம் பரவாயில்ல சார். சார், உங்க பெட்டு படிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்க எத்தனோட்டா சார்? ஆமா சார். இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க பசங்களா, நீங்கள் எல்லாம் நல்ல பசங்களாக இருக்கணும், ஒழுங்காக படிக்கணும், முக்கியமாக குறும்பு பண்ணாமல் இருக்கணும். சரியா? சாரி, ரொம்ப சாரி, நிஜமாவே சாரி. நீங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா குடமெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களையெல்லாம் ஏமாத்துறமேண்டு கஷ்டமா இருக்கு. சார், அப்ப நீங்க போலியா சார்? போறேன், ஆனா இப்ப இல்ல, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் போறேன். ஆமாடா, இன்னும் ஒரு வாரம் ஆகும். சார், இன்னும் ஒரு வாரத்துல கண்டிப்பா போயிடுங்களா சார்? பயப்படாதீங்கடா, போயிருவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு வாரத்துல போக போறேன். அது வரைக்கும் உங்களுக்கு ஏன் தேவையில்லாம கிளாஸ் எடுத்துக்கிட்டு, அது வரைக்கும் ஜாலியா நீங்க எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடுங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்லி வேண்டு நினைச்சிடாதீங்க. இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாருமே கிளாஸ் ரூம்ல இருக்கணும். ஓகே, வந்து சேருங்க.
உங்கள் விஜய். அப்பா, ஒவ்வொரு நாள் இன்னைக்கா நாளைக்காண்டு ஒரே டென்ஷனாக இருக்கியா, தாங்க முடியல. சார் அதெல்லாம் அந்த சுண்ணாம்பு தலையை பார்த்துக்குவோம் சார், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதாரியா சுண்ணாம்பு தலையன்? அதான் சார் நம்ம எச்எம் சோம்பு அப்படி தலையன். யோ, என்ன நீ அவரை போய் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? அட அதை விடுங்க சார், அவரெல்லாம் நம்ம ஆள் தான். அது என்ன ஓ ஆளு? என்கிட்ட 50,000 வாங்கிக்கிறார் சார், இதுல 3 மாசம் வட்டி வேற பாக்கி. அட பாவி, பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவ போல. சார் ஒரு உரிமையில தானே சார். சரிதான், அதெல்லாம் இருக்கட்டும் சார். அப்படின்னா சிவாவை யோ எதுவா இருந்தாலும் வாய திறந்து சொல்லியா, அசிங்கமா என்னமோ மாதிரி செய்ய ஒன்ற. சார் சிவாவை போய் பார்ப்போம் சார். எதுக்கியா? பார்ப்போம் சார். உனக்கு வேண்டாம், நீ போய் பாரு. நான் எதுக்கியா போய் பார்க்கணும்? சார் என்னன்றி கொன்றார்க்கு உய்யாலா உய்யாது செய் நன்றி கொன்ற மகருக்கு. என்னது இது? திருக்குறள் சார். அப்படியே மறந்துடாம அந்த உய்யாலா குரலுக்கு அர்த்தம் கொடுத்துரு. ஒருத்தர் உதவி செஞ்சா அதை மறக்க கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சார் சிவாவை பார்த்து ஒரு நன்றி சொல்லலாம் சார். எதுக்கியா? சார் அது கொடுத்த திருநர்ல தான் சார் உங்க தலை தப்புச்சு. இது வேறயா? கண்டிப்பா நீங்க சிவாக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் சார். பாவம் சார் சிவா, உங்களுக்காக அவ்வளவு தூரம் கோயிலுக்கு போய் அர்ச்சனைலாம் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து திருநர்லாம் குத்துக்குது, அதுக்காக ஒரு நன்றி சொல்ல வேணாமா சார்? சார் வாங்க சார், ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம். ரொம்ப யோசிக்காதீங்க சார், வாங்க சார். அட வாங்க சார், கொடுத்துக்கிட்டு வாங்க சார். யோ என்ன சிவா, இங்க வாயேன். நன்றி எல்லாம் சூடா உடனே சொல்லிடுங்க சார். என்ன குருவி? ஒன்னும் இல்ல, சார் தான் கூட சொன்னாரு. என்ன விஷயம் சொல்லுங்க. உனக்கு கடமைகள் நிறைய இருக்கு. எப்படியாவது உன் கிளாஸ் பசங்களை உருப்பட வைக்க சீக்கிரம் ஒரு வழியை பாரு. சார் கண்டிப்பா சார், நிஜமாவே இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். குட் மார்னிங். பசங்க எங்கேயா போயிருப்பாங்க? சார் பசங்களாம் இன்னைக்கு கட்ட வச்சுக்கிறானுங்க சார். வாயா போலாம். எங்க போய் அவங்கள கூட்டு வருவோம்.